அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he lifts the poor and he lifts the beggar அப்படின்னு போட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேட். அவர் பிச்சைக்காரர்களை சார், நான் எல்லாம் நம்ம டீம்லாம் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு கூட்டு போகிறேன், வாங்க என் கூட வாங்க. நான் பிறந்த ஊர் செங்கோட்டை. செங்கோட்டைக்கு பக்கத்தில் விஸ்வநாதபுரம். நான் விஸ்வநாதபுரத்தில் மாரியம்மன் கோயில் தெரு எங்கள் ஊர் தெரு. நான் பிறந்த வீடு வந்து ஒரு குடிசை வீடு, அங்கே தான் நான் பிறந்தேன். இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊருக்கு நான் போகிறேன். போகும்போது எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், அம்மா நான் பிறந்தெல்லாம் ஒரு வீடு, அந்த வீடு எங்கே இருக்குன்றேன். எங்கள் அம்மா கூட்டு போகுது, மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல இப்போ குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே நான் காரில் இறங்கி நான் சொன்னேன், அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். நான் பிறந்த இடம் குப்பை தொட்டி, ஆனா இன்னைக்கு நீ ஆண்டவர் ராஜா மாதிரி வச்சிருக்காரு சார். எனக்கு ஒரு குறைவு. உங்களை எதுக்கு வேணான்றான்? அவனை விட யாரோ ஒரு நீங்க பெட்டரா இருக்கிறனால தான் வேணான்றான். பயந்துட்டான், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன செஞ்சிட்டான்? இந்த புலி தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடி வரும் பாத்திருக்கீங்களா வில்சனே? அப்போ 4-5 குட்டி நாயெல்லாம் வந்து குலைக்கும் புலியை பார்த்து. வீரம் கிடையாது, பயம். இன்னைக்கு காலையில் சிலர் பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. சிலது நிறைய ட்ரை பண்ணி மறுபடியும் லூஸ் பண்ணி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அதே மனிதர்கள் உங்களை மறுபடியும் காயப்படுத்துறாங்க. சிலர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. சிலர் உங்க முன்னால வார்த்தைலாம் கொடுத்தாங்க, நான் உன் கூட நிற்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆளை காணும். உங்க ஹஸ்பண்டுடைய லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, உங்க ஒய்ஃப் லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, உங்க பிள்ளைகள் லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, உங்க பேரண்ட்ஸ் லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, உங்க பெற்றோர்களுடைய லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய லவ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. உலகம் எப்படின்னா, காசு அதிகமா இருந்தால் லவ் அதிகமாகும், அதான் உலகம். அழகு அதிகமா இருந்தால் லவ் அதிகமாகும், அதான் உலகம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றேன். அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு உடைக்கப்பட்டு நீ கண்ணீரோட வந்து உட்கார்ந்து இருந்தாலும், நீ பாடும்போது என்னால சும்மா அங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. நான் சிங்காசனத்தையே உன் பக்கத்துல கொண்டு வந்து உன் கண்ணீரை தொடப்பேன். இன்னைக்கு காலையில ஆராதிக்கும் பொழுது சிலருடைய கண்ணீரை அவரே துடைப்பதை நல்ல கைகளை தட்டி அவரே சிலருடைய கண்ணீரை